வணக்கம். ஸ்ரீ மகா கணபதி கார்பெண்டர் ஒர்க்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய கட்டில். இந்த பழைய கட்டிலுக்கு மேலே இருந்த ஷீட் வந்து டேமேஜ் ஆயிடுச்சு சொல்லிட்டு வேற ஒரு கார்பெண்டரை வச்சு இந்த மேலே இருக்க ஷீட்டை மட்டும் மாற்றிருக்காங்க. அந்த கார்பெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஷீட்டை வந்து அப்படியே வந்து ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த ஷீட்டை வந்து அப்படியே போட்டு விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே போட்டதுனால வந்து வீட்டுக்காருக்கு வந்து கம்ஃபர்டபுளாகவே இல்லை. என்ன கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வில்லு மாதிரி வளைச்சிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெட் மேலே போட்டால் வந்து சரியாகவே படியல, அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏற்கனவே அந்த ஷீட் ரெண்டாக கட் பண்ண கார்பெண்டர் அது பண்ண சொல்லவே பண்ணாமல் விட்டதுனால அதை என்ன சரி செய்ய சொல்லி கூப்பிட்டாங்க. நான் போய் சரி பண்ணுறதுக்காக போயிருந்தேன். அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நான் அனலைஸ் பண்ணிட்டேன், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷீட்டை வந்து ஒன்றா போட்டு படி வச்சு ஸ்க்ரூ மழுக்குனா கூட போதும் அப்படின்னு சொன்னாங்க. வேண்டாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் நான் போக சொல்லவே முன்னாடியே சொல்லிட்டாங்க இது மாதிரி ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு. நான் போக சொல்லவே அதுக்குண்டான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். கீழே அதுக்கப்புறம் எல் கிளாம்பு எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது ஷீட் வந்து நம்ம முறிக்கணும்னா சப்போஸ் வந்து ஏதாவது ஒரு எடுக்கிற மாதிரி சூழ்நிலை வந்தால் எடுக்க முடியாது. ஸோ அப்படியே ஸ்க்ரூ வச்சு முறுகாம தான் சொன்னாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளைவுட் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரூ வச்சு முறுக்கிடுப்பா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அது மாதிரி ஸ்க்ரூ வச்சு முறுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் பிளைவுட் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதனால் அப்படி வேண்டாம் சார் சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 ஷீட்டுக்கு நடுவில் வந்து 3 கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். இங்கேருந்து போக சொல்லவே அந்த கீழே வச்சு முறுக்கிட்டேன். அப்படி கீழே வச்சு முறுக்க சொல்லவே நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் கிடச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 2 ஷீட்டை வந்து நல்லா படிஞ்சிடுச்சு. ஷீட்டு படிஞ்சது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து திறந்து மூடுற மாதிரி டைப்பும் நம்மளுக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டிலோட பார்னு சொல்லுவாங்க, லெஃப்ட்டில் ரைட்டில் ஆல்ரெடி நீட்டில் இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து வில்லு மாதிரி வளைச்சிக்கிச்சு. பழைய கட்டிலோட ஃப்ரேம்ன்றதுனால வில்லு மாதிரி வளைச்சி. ஸோ இந்த மாதிரி வில்லு மாதிரி வளைச்சினால மேலே அந்த வந்து ஃப்ரேமையும் பிளைவுடையும் மேலே போட்டோன்னா அது காடியிலேருந்து நகர்ந்து போயிட்டு அதுவும் வந்து சரியாக படியாமல் ஸ்லிப் ஆகி போச்சு. ஸோ இதனாலே வந்து ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க. இதை எப்படி சரி செய்யுதுன்ட்டு பார்த்தேன் நான். அதுக்கு என் கையிலேருந்து போக சொல்லி நான் முதலே ஐடியா பண்ணி நான் எல்லி எடுத்துகிட்டு போயிட்டேன். அது 2 பிளைவுடு ஒன்று சேர இடம், அதாவது அந்த கீழ் முறுக்கி இருக்கும் பார்த்தீங்களா 3 கீழ், அந்த கீழ் முறுக்கிற நேர்கோட்டில் லெஃப்ட்டில் ரைட்டில் ஒரு எல் கிளாம்னு 2 எல் கிளாம்ப் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலை மூட்டில் ஒரு எல் கிளாம்ப் வச்சுட்டேன். ஸோ வந்து தலை மூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம எல் கிளாம்ப் வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குறுக்கு சட்டம் தான் போட்டிருக்காங்க, நெடுக்கு சட்டமே போடவே இல்லை. ஸோ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், நெடுக்கு சட்டம் போட வேண்டிய இடத்துல நான் வந்து எல் கிளாம்ப் முறுக்கி அந்த பிளைவுடியோ சட்டத்தை நல்லா படி வச்சுட்டேன். டோட்டலாக நான் இந்த கட்டில் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை கார்பெண்டர் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ வாட்சிங்.